ஒரு 20, 30, 50 இயர்ஸ் தாண்டியுமே இந்த பாட்டை வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க. இட் இஸ் a சென்சேஷனல் நேஷனல் anthem ஃபார் ஒன் சைட் லவ்வர்ஸ். சிம்பு ஒரு பாட்டு, வாலி போல பாட்டு எழுத எனக்கு வள்ளியே. வாலி சார் பாட்டு கேட்குறாரு. வாலி சார் பாட்டு கேட்டதுக்கப்புறம் வந்து சிம்பு கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, என்னப்பா வாலி போல பாட்டு எழுதுன்னு எழுதி வச்சிருக்க. வாலி போல பாட்டு எழுத எனக்கு வள்ளியான்னு எழுதுறியாப்பா? உங்கள் அப்பா டி ராஜேந்திர பாட்டெல்லாம் எழுதுறவர், என்னையா அவர் ஏதாவது நினச்சிக்க போகிறாரு, நீ அவரை புகழாமல் என்ன புகழறியான்னு. ஸோ ஒரு ஒன் நைட் உட்காந்து இந்த ஹோல் சாங்கில் வந்து எங்கெங்கே கட் பண்ண முடியும், எங்கெங்கே ஸ்பெஷலான விஷயம் வைக்க முடியும்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து பண்ணது எடிட்டர் ஆண்டனி அவர்கள். ஐ திங்க் இட் வாஸ் அ ட்ரெமெண்டியஸ் ஒர்க். ஏன்னா ஒரு நைட்டுக்குள்ளே அவ்வளோ கட்ஸு, அவ்வளோ விஷயம், ஸ்டோரி டெல்லிங் மேட்டர், லிப்சிங்க்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்து செதுக்கி இருக்காருன்னா ஹீ இஸ் ஜஸ்ட் அன் ஆசம் மேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஒரு நடிகர் கான்சர்ட் பண்ணால் நான்லாம் ஆளாக போய் நிற்பேங்க. இந்த ஒரு நடிகர் பாட்டு எழுதுனா, பாட்டு பாடினா நான் ஆளாக போய் கேட்க நினைப்பேங்க. யாருன்னு கேட்குறீங்களா? தன் ரசிகர்களுக்கு நல்லது மட்டுமே கொடுக்கணும்னு நினைக்கிற மிகச்சிறந்த மனிதர் வேற யாரும் இல்லை, சிம்பு அவர்கள் தான். நிறைய பேர் நேரில் பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவாங்க, இந்த லூசு பெண்ணை பாட்டை பற்றி எப்படியா பேசுங்களா, அது எப்படி பண்ணாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. இப்படி வந்து பாடலாசிரியராக சிம்பு மாறினாரு. அந்த பாட்டுக்குள்ள அவர் வச்ச விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த மாதிரி ஏதாவது ஸ்டூப்பிடா எழுதுனா இவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு, சரி ஓகே வச்சிருவோம் அப்படின்னு. யுவன், சிம்பு இவங்க கூட்டணியில முதல்ல மன்மதன் படம் வருது. மன்மதன் படம் பெரிய ஹிட் ஆகுது. அந்த படத்துல இந்த காதல் வளர்த்தன் பாட்டு வந்து அவ்வளோ பெரிய ரீச், பட்டி தொட்டி எங்கோ ரீச் ஆகுது. ஸோ அடுத்த படம் இவங்க கூட்டணி சேர்றப்ப வல்லவன்லையும் இந்த காதல் வளர்த்தன் பாட்டு மாதிரியே எதிர்பார்ப்பாங்க. சார் நம்ம அந்த பாட்டு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் கிட்ட கேட்க, சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் வந்து டியூன் கம்போஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து இந்த காதல் வளர்த்த மாதிரி வந்து காதல் வராதா காதல் வராதா என்மேல் உனக்கு காதல் வராதா அப்படின்ற மாதிரி, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைனாக வந்து சிம்பு அவர்கள் எழுதினாங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், இது கொஞ்சம் புதுசாக வித்தியாசமான ஒரு சாயல்ல இருக்கும் அப்படின்னு உடனே சரி ஓகே அப்படியே நம்ம பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டியூன் பண்ணிட்டு இருந்தாங்க. படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சு ஈவினிங் கம்போசிங்கில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாருமே ஒரு 15 பேர் கிட்ட ஸ்டுடியோலே இருக்காங்க. அந்த டைமில் வந்து இப்போது மன்மதன் படத்தில் வந்து அந்த காதல் வளர்த்தன் பாட்டில் வந்து ஏ புள்ள அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெண்ணை கூப்பிடுறத ஒரு விஷயமா நம்ம எழுதின மாதிரி இந்த பாட்டில் வந்து ஒரு காதலியை வந்து நம்ம எப்படி கூப்பிடலாம் அப்படின்றப்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷன். எப்படி கூப்பிடலாம் அப்படின்றப்ப அந்த ஸ்டுடியோக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சஜஷன் சொல்றாங்க. கண்ணே, மணியே, முத்து அப்படின்லாம். ஒருத்தவர் வந்து என்ன சொன்னார், நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து ஹனி அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னோடனே ஹனி ஆனால் கொஞ்சம் வந்து ஒரு ரொம்ப ரிச்சாக இருக்குது இந்த பேர், இந்த அளவுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. அடுத்து அம்மு அப்படின்னு சொல்லி ஒரு ஏடி சொன்னாங்க. அம்மு ரொம்ப லோக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து புஜிமா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுவேன், ஏதோ நாய்க்குட்டியை கூப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற எல்லா விஷயங்களுமே ரிஜெக்ட் ஆகிட்டே வருது. அண்ட் ஃபைனலி சிம்புவே சொல்கிறாங்க, நான் வந்து என் லவ்வரை வந்து லூசு அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. லூசு பொண்ணுங்கிறாங்க. லூசு பெண்ணோட சந்தோஷத்தை பாரு முகத்துல. சரி லூசு அப்படின்னா நீங்க வந்து இது எப்படி பாட்டுக்குள்ள வைப்பீங்க அப்படின்னு கேட்குறப்ப, லூசு பெண்ணே உன் மேலன்னா லூசா சுத்துறேன் அப்படின்ற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு உடனே ரூம்ல இருக்கிற எல்லாரும் வந்து இது எப்படி வைக்க முடியும், சரி அப்போ நீ பொண்ணை சொல்றேன்னா பையனை சொல்ல மாட்டியா அப்படின்னு, சரி லூசு பையன் உன்னால தான் லூசா சுத்துறான் அந்த மாதிரி வச்சுக்கலாமே அப்படின்னு உடனே ஓகே இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு இந்த மீட்ரு, நம்ம இந்த கண்டென்ட்டை வந்து இப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் அப்புறமா கம்போஸ் பண்ணுறாங்க. காதல் வராதா என்மேல் உனக்கு காதல் வராதா, லூசு பெண்ணே உண்மையில தான் லூசு பையன் அப்படின்ற மாதிரி போகவும், சிம்பு வந்து இந்த டைம்ல வந்து சார் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாமா, ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஆனால் காதல் வராதான்னு தான் வச்சிருந்தோம். காதல் வராதா என்மேல் உனக்கு காதல் வராதா, ஏ லூசு பெண்ணே இந்த லூசு பையன் உன் மேல லூசா சுத்துறான். இந்த சேஞ்ச் வந்து என்னன்னா இந்த லூசு பெண்ணே இதை வந்து முன்னாடி வச்சுக்கலாம், இந்த காதல் வராத வந்து பின்னாடி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ காதல் வராத முன்னாடி போட்டோம்னா அப்படியே காதல் வளர்த்தன் பாட்டை டிக்டோ ஜெராக்ஸ் காப்பி அடித்த மாதிரி இருக்கும், நம்ம அதை பண்ண வேணாம். நீங்கள் அந்த லூசு பெண்ணை வார்த்தையை மட்டும் இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க பல்லவியில், அதுக்கப்புறமா இதை இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒன்று சரி ஓகேன்னு சொல்லி யுவன் கம்போசிங் போயிட்டு இருக்கு. நடுவில் ஒரு இடத்துல வந்து பேனா எழுதலை, பேனா அப்படியே நிற்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ்,
இதை வந்து ஸ்பெஷலான ஒருத்தருக்காக எழுதணும், அதில் வந்து லவ்வோடு எழுதணும் அப்படின்றப்ப நிறைய வாலி சாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் சிம்புவோடைய ஸ்டார்டிங் கரியரில் நல்லா வரணும்னு சொல்லி வாழ்த்தி எழுதியிருப்பார் வாலி சார். அண்ட் அந்த வரிசையில் இந்த பாட்டு நான் முதல்ல எழுதுகிறேன், இதில் கண்டிப்பாக வாலி சார் பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே இப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலி சார் மேலே இருக்கிற அந்த லவ்வை வந்து வாலி போல பாட்டு எழுத எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த லைனை வந்து அப்படி எழுதி முடிச்ச உடனே யுவன் ஃபண்டாஸ்டிக்குங்க இந்த லைன். வாலி போல பாட்டு எழுத எனக்கு தெரியலையே. பாட்டு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடியாகி ஓகே இதை நம்ம ஷூட் பண்ண போகலாம் அப்படின்ற மாதிரி ரெடியாக அடுத்த நாள் வந்து ஒரு ஸ்டண்ட் ஷூட்டிங்காக வந்து சிம்பு காரில் போகிறப்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பாட்டை கேட்குறப்ப ஒரு மாதிரி ரிப்பீட்டில் லூப்பில் கேட்குறப்ப லூசு லூசு லூசுன்னு என்ன ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு சிம்பு வந்துட்டார். அப்புறம் கால் பண்ணி யுவன்கிட்ட சொல்ல, யுவன் சார் இந்த பாட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது, லூசு லூசுன்ற வார்த்தை இதெல்லாம், இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, நீங்கள் கோச்சுக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணலாமா அப்படின்றப்ப ஓகே தாராளமாக பண்ணலாம். ஸோ யுவன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிம்பு அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வேணான்னா அது வேணாம், ஓகே இந்த பாட்டு நல்லா இருக்கும் வச்சு பாருங்கன்ற கம்பல்ஷனே கிடையாது, வேணாமா ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணலாம். உன்னை பத்தி பாடாம தான் இருக்க முடியலையே. ஒரு மன குழப்பத்தோடய அப்படியே போகுது. வல்லவனில் ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு பிரேக் வருது. அப்போ வெயிலுக்கு இதமாக வந்து நிழலில் வந்து காருக்குள்ளே உட்காந்து அந்த பாட்டை மறுபடியும் கேட்குறாங்க. கேட்டுட்டு இருக்கிறப்ப ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் வராரு. கனல் கண்ணன் வந்து என்ன சிம்பு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உடனே உள்ளே வராரு. உள்ளே வந்து காருக்குள்ளே உட்கார்றாரு. மாஸ்டர் ஒரு பாட்டு மாஸ்டர் நேற்று பண்ணோம், அது நல்லா இல்லை, சரியில்லை, நாங்கள் மறுபடியும் மாற்றணும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணுன்றப்ப ஒரே தலைவலியாக இருக்குது. என்ன பாட்டு சும்மா போடுங்களேன் நாங்கள் கேட்போம் அப்படின்னு உடனே சிம்பு வந்து பாட்டை போடுறாரு. காதல் வாராதா காதல் வாராதா பாட்டை போட்ட உடனே கனல் கண்ணன் வந்து தெரிச்சிட்டாரு. இந்த மாதிரி தாளம் தட்டுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. இதெல்லாம் போட்டு அடிச்சு ஜம்ப் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டை போட சொன்னாங்க. இருங்க என்னங்க, இப்போ வெளியே இருக்கிற பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஏய் இந்த பாட்டு கேளுங்க, இந்த பாட்டு கேளுங்க. மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க? இல்லை இந்த பாட்டு நல்லா இருக்கு, நீங்கள் ஒரு வாட்டி போடுங்க அப்படின்னு உடனே குரூப்பாக எல்லாருக்கும் வல்லவன் செட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போட்டு காட்டுறாங்க. ஏய் நல்லா இருக்கு, இந்த பாட்டு நல்லா வரும் அப்படின்னு உடனே தனிமையை தேடுதே இதயமும் ஓடுதே. சிம்புக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டவுட்டாக வந்தது, என்ன இது நம்ம ஒரு மாதிரி ஸ்டூப்பிடாக எழுதியிருக்கோம், இதனால் பிடிச்சிருக்குன்றாங்க எல்லாரும், சரி ஓகே இதே அப்படியே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு உடனே ஷூட்டிங் போகுது. அண்ட் சைட் பை சைடு இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர்ட்டு கேட்குறப்ப இந்த பாட்டு வேணாம், இந்த பாட்டு ஒர்க் ஆகாது, இந்த பாட்டு வந்து எதுவுமே பண்ணாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் சிம்புக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு, என்னன்னா ஃபஸ்ட்டு கனல் கண்ணன் இந்த பாட்டை கேட்டு ஒரு மோடுக்கு போனார்ல, அந்த மாதிரி வைபுக்கு போனார்ல, அதுதான் இந்த பாட்டோட ஒரிஜினல் எமோஷன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பாட்டு எடுத்து முடிச்சிட்டாங்க. Only you and I, only you and I. ஒரு 20, 30, 50 இயர்ஸ் தாண்டியுமே இந்த பாட்டை வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க. இட் இஸ் a சென்சேஷனல் நேஷனல் anthem ஃபார் ஒன் சைட் லவ்வர்ஸ். சிம்பு ஒரு பாட்டு வாலி போல பாட்டு எழுத எனக்கு வள்ளியே. வாலி சார் பாட்டு கேட்குறாரு. வாலி சார் பாட்டு கேட்டதுக்கப்புறம் வந்து சிம்பு கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, என்னப்பா வாலி போல பாட்டு எழுதுன்னு எழுதி வச்சிருக்க, வாலி போல பாட்டு எழுத எனக்கு வள்ளியான்னு எழுதுறியாப்பா? உங்கள் அப்பா டி ராஜேந்திர பாட்டெல்லாம் எழுதுறவர், என்னையா அவர் ஏதாவது நினச்சிக்க போகிறாரு, நீ அவரை புகழாமல் என்ன புகழறியான்? என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பா ஒரு சீனியர், அவரும் வந்து நல்லா பாட்டு எழுதுவார், நல்ல தமிழ் எழுதுவார். அவரெல்லாம் வச்சுக்கிட்டு நீ வந்து என்னை பற்றி புகழறதுலாம் என்னப்பா இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், சார் ஆக்சுவலாக என்ன நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு சொல்லுவார், நான் வந்து இந்த பாட்டை வந்து அப்பா கிட்ட பாடி காட்டினேன். அப்பா கிட்ட பாடி காட்டுறப்ப அவர் சொன்னார், இந்த மாதிரி அவர் ரொம்ப பெரிய மனுஷன், அவரை வந்து நீ பாட்டில் வச்சதுலாம் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொன்னாரா. ஏன்னா நானே இது வரைக்கும் அவரை பாட்டில் வச்சு அவருடைய பேரை வந்து பாடல் வரிகளில் வச்சதில்லை, ஆனால் நீ யோசிச்சு வச்சிருக்க சூப்பரியா அப்படின்னு சொல்லிட்டு இது பாராட்டினாங்க. சிம்பு சொன்னா அதுக்கு நான் எங்கள் அப்பாட்ட போய் இந்த பாட்டை பாடி காமிச்சேன், அவர் ரொம்ப பெரியவர், நீ நல்ல காரியம் பண்ணேன், ரொம்ப பிரமாதம். ஸோ சார் நான் பாட்டெலாம் எழுதலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இப்போது எப்படி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம டிரைவிங் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து இது பர்மிஷன் வாங்குவோமோ அந்த மாதிரி வாலி சார்கிட்ட கேட்குறாங்க. வாலி சார் வந்து சொல்கிறாங்க, யூ ஹாவ் த ரிதம் பேட்டர்ன், இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச வார்த்தைகள் இது எல்லாத்தையும் நீ பிடிச்சி வச்சிருக்க, நீ பாட்டு எழுது, பட்டி தொட்டி எங்கும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி சிம்பு வந்து இனிமேல் பாட்டு எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லைசன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் அதை தொடர்ந்து அவர் எழுதின எல்லா பாட்டுமே என்ன இம்பாக்ட் கொடுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் கிரேஸ்ஃபுல்லி அவரோட
அவரோட டேலண்ட் அண்ட் வாலி சாருடைய வாழ்த்து எல்லாமே வந்து தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் மூத்தோர் சொல் அமிர்தம். எஸ்பெஷலி இந்த பாட்டில் அந்த லைன் வரப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து வார்த்தையாக எழுதின விஷயமா இருக்கட்டும், அவர் எனக்கு கொடுத்த லவ்வாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்தடுத்த படங்கள் நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சிம்பு படங்கள் வரப்பெல்லாம் அவர் அவ்வளோ அழகாக எழுதி கொடுத்தாரு. அண்ட் இந்த ஜேர்னி, இந்த லவ் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. சிம்பு படம் எப்போ வந்தாலும் தாறுமாறாக ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அது வந்து வாலி சார் எழுதியிருப்பாருப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணை மூடி கேட்கலாம். அந்த படத்தில் வாலி போல பாட்டு எழுத வள்ளியா எனக்குன்ற வரியே இருக்கும். இந்த லூசு பண்ண பாட்டில் அந்த ட்ரெடிஷன் நான் சொல்லியா சிம்பு செஞ்சாப்புல. அந்த பாட்டுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடந்தது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ரிலீஸ் டேட் நெருங்கிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து இந்த பாட்டை ஷூட் பண்ணுறாங்க. ஸோ 1 நைட்டுக்குள்ளே இந்த பாட்டை வந்து எடிட் பண்ணி அடுத்த நாள் வந்து சென்சாருக்கு அனுப்பணும். இவங்க பாட்டுக்கு மாண்டேஜ் நிறையா ஷூட் பண்ணிட்டாங்க, நிறையா எலமெண்ட்ஸ் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு 1 நைட் உட்காந்து இந்த ஹோல் சாங்கில் வந்து எங்கெங்கே கட் பண்ண முடியும், எங்கெங்கே ஸ்பெஷலான விஷயம் வைக்க முடியும்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து பண்ணது எடிட்டர் ஆண்டனி அவர்கள். ஐ திங்க் இட் வாஸ் அ ட்ரெமெண்டியஸ் ஒர்க். ஏன்னா ஒரு நைட்டுக்குள்ள அவ்வளோ கட்ஸு, அவ்வளோ விஷயம், ஸ்டோரி டெல்லிங் மேட்டர், லிப்சிங்க்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்து செதுக்கி இருக்காருன்னா ஹீ இஸ் ஜஸ்ட் அன் ஆசம் மேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிரெடிட் விஷுவலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஆண்டனி சார் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஏன்னா அந்த அளவுக்கு அழகான கட்ஸ் இருக்கும், டிரான்சிஷன் இருக்கும், பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்கும். நிறைய பேர் நேரில் பார்க்குறப்பெல்லாம் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க, சிம்பு சாருடைய பர்த்டே அன்னைக்கு இதை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அண்ட் இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற இம்பேக்ட் ரொம்ப பெருசு. இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய கதையை சொல்லுங்கள். அண்ட் சிம்பு அவர்கள் எழுதுனதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? அண்ட் சிம்பு அவர்கள் வந்து இந்த பாட்டு கேட்குறப்பெல்லாம் எனக்கு வந்து அவரே முன்னாடி வந்து இருக்கிறாரு, இந்த பாட்டு எனக்கே பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுற பாடல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்காக நான் ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன் ரமேஷ். நன்றி, வணக்கம்.